100 ஸ்குவாட் 100 சிட்டப்ஸ் டெய்லி 10 கிலோமீட்டர் ரன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் டேல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் என்னால எந்திரிக்க கூட முடியும். நான் டேவிட் காக்லின்ஸ் வீடியோ பாக்குறேன், அனிமே பாக்குறேன், நான் மோட்டிவேஷன் ஆயிட்டு நான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் cannot be possible. Hey everyone, நம்ம 21 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 புஷ்அப் 100 ஸ்குவாட் 100 சிட்டப்ஸ் டெய்லி 10 கிலோமீட்டர் ரன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல நான் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, நீங்க புதுசா ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்றேன். அதனால ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்டிங் டேல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி 200 புஷ்அப் நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன், நிறைய ஆக்டிவிட்டிஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் எனக்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது எல்லாமே பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் என்னால எந்திரிக்க கூட முடியல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க. யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரன்ன்றது ஒரு 3 months 6 months நீங்க நான் ஸ்டாப்பா பண்ணாதான் கேன் பி பாசிபிள்ஸ். என்னாலே நான் ஸ்டாப்பா 5 to 7 கிலோமீட்டர் தான் ஓட முடிஞ்சு இந்த 21 நாள்ல. கண்டிப்பா ஒரு 2 months நான் ஸ்டாப்பா ட்ரை பண்ணா என்னாலையும் கண்டிப்பா முடியும். நான் சொல்றது உங்களுக்கு சிம்பிளான விஷயம் என்னன்னா 100 புஷ்அப் 10 புஷ்அப்பா பண்ணுங்க. 10 கிலோமீட்டர் ஓடாட்டி 1 கிலோமீட்டராச்சும் ஓட பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க, இல்லைன்னா சும்மா ஒரு பேருக்கு ஒரு வாக் இந்த மாதிரி பண்ணுங்க, அடுத்த நாள் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால ஒரு 6 months to ஒரு 1 year தொடர்ந்து பண்ணீங்கன்னா யூ ஆல்சோ கேன் பி பாசிபிள்ஸ். இல்ல நான் டேவிட் காக்லின்ஸ் வீடியோ பாக்குறேன், அனிமே பாக்குறேன், நான் மோட்டிவேஷன் ஆயிட்டு நான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் cannot be பாசிபிள்ஸ். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்றது. ஆல்ரெடி நீங்க நல்ல ஒரு அத்லட்டா இருக்கீங்கன்னா உங்களால ஒரு 1 week to 2 weeks ஈஸியா பண்ணலாம். அது உங்களோட லெவலை பொறுத்து தான் இருக்கு. பட் புதுசா ட்ரெயின் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், பெரிய கால் வைக்காதீங்க, சின்ன சின்னதா ஸ்டெப்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னுமே டவுட் இருக்கு, என்ன ஏன்னு தெரியலனா நமக்கு டிஎம் பண்ணுங்க, நான் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜிம்முக்கு போக காசு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.